டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் உள்மூலம் வெளிமூலம் இருக்குது அப்படின்றவங்களுக்கும், அதுக்கப்புறம் அதாவது பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, உடம்பு ரொம்ப சூடாயிடுதுமா, நல்லா பனியாக இருக்குது ஆனால் என் உடம்பு மட்டும் சூடாயிடுது அப்படின்றவங்களுக்கும் சரி இந்த கீரை வந்து பயன்படுத்தலாம். இது என்ன கீரை அப்படின்னா துத்தி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துத்தி கீரையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், சூப்பாகவும் யூஸ் பண்ணலாம், பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம், கடைசாலாகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்ல குளிர்ச்சியான கீரை, ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால நம்ம கண் முன்னாடி இருந்தாலும் அதோட பயன்கள் தெரியாமல் இதை பயன்படுத்தாமல் இருக்கோம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த கீரை எப்படி இருக்குன்றதையும் உங்கள் கீரையும் வந்து முழுசாக வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இந்த துத்தி கீரை அப்படிங்கிறது வந்து ரோட்டு ஓரங்களில் வயல்லலாம் அது கிடைக்கும், அப்புறம் ஆற்று ஓரத்தில் கிடைக்கும். இந்த துத்தி கீரைங்கிறது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சீசன் வந்து உங்களுக்கு சம்மர் வந்துருச்சுன்றதுனால கீரை அவ்வளோவா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள், துத்தி கீரை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு சீப்பு மாதிரி இருக்கும். பாருங்கள், காய் வந்து இப்படி இருக்கும், இலை இப்படி இருக்கும். காய் இதில் இருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வரும். மஞ்சள் கலரில் வரும் பூ. இலை இந்த மாதிரி இருக்கும். இதுதான் துத்திக்கீரை அப்படிங்கிறது. தெரியாதவங்க நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போது, கிராமங்களில் போகும்போது கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். பாருங்கள், இந்த துத்திக்கீரையை வந்து நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே கீரை கூட்டு அந்த மாதிரி வந்து பொரியல்லாம் செய்யும் போது பச்சையாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இதை வந்து பொடியாக இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பொடி ஆயிடணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பொடி செய்யணும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கலாம். இதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இதுலேயே பூண்டு வந்து காய வச்சது ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 25 கிராம் அளவுக்கு எள்ளு வந்து நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறனால எள்ளு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையும் கொடுக்கும். இந்த மாதிரி கீரை வெரைட்டிஸ்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் அந்த எள்ளு சேர்த்துக்கலாம். மாசமாக இருக்கவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் எள்ளு போடாமல் செய்யுங்க. பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கிறேன், ரொம்ப வேண்டாம். பாருங்க, இதுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொடி வந்து கெட்டு போகாது, நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா நைஸாகவும் கிடைக்கும். நல்லா மொறுன்னு பொடி எடுத்து சாப்பிடும் போதே நமக்கு டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கில் நிற்கும்.
பாருங்க, இப்போ எடுத்து போட்டுடலாம். நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, நல்லா இந்த மாதிரி சிகப்பாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் பொடியெல்லாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு வேணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உப்பையும் நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது அது என்ன ஆகும், கெட்டு போகாது, ஈரத்தன்மை வராது. இப்போ இந்த கீரையை லேசாக ஒரு வறுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து நல்லா அலசிட்டு காய வச்சுருக்கோம். இதை லேசாக மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இந்த கீரையை இதில் போட்டுக்கலாம். எல்லாம் ஆறட்டும். பாருங்க, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதையுமே வறுத்து நம்ம அந்த துத்திக்கீரை பொடி அரைப்போம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்ல வாசனையாக இருக்கும், பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மொறுன்னு நல்லா வறுத்தாச்சு. இதையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள், இது எல்லாமே கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பவுடராகவே நல்லாவே நைஸாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள், பொடி வந்து இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிட்டோம். உங்களுக்கு நைஸாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து குறைன்னு இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும். அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் பொடி அரைச்சிக்கோங்க. இந்த துத்திக்கீரை பொடியை நம்ம அந்த சாதத்தில் அப்படியே தூவி விட்டுடலாம். போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. ரெண்டுமே உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கறது தான். எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த பொடியில் நம்ம வந்து சாதம் வந்து பிணைஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா துவையல் செஞ்சு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கீரையை பற்றி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து இந்த கீரை வந்து பயன் என்னன்னு தெரியலைனாலும் இதை நான் வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த துத்திக்கீரையை வச்சுட்டு நான் அதாவது கடைசல் செய்யலாம், துவையல் அரைக்கலாம், அதுக்கப்புறம் சூப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பொடியுமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கீரை நம்ம அடிக்கடி தேடி பிடிச்சி நம்ம எடுக்க முடியாது. கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு துத்திக்கீரையை நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், பொடி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். பாருங்கள், எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். கசப்பு எதுவுமே இருக்காது. அருமையாக இருக்குது. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஈஸியாக கிராமங்களில் கிடைக்கிறது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனை, அந்த மாதிரி பெண்களுக்கு உஷ்ணத்தினால உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, அதுக்கெல்லாமே தீர்வு இது கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம்.